அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பெருக்கு என்றாலே நம் நினைவிற்கு வருவது காவேரியின் கரை புரளும் வெள்ளமும் புதுத்தாலி கயிறு மாற்றும் மங்கள நிகழ்வும்தான். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு எந்த தேதியில் வருகிறது? இந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம்? இதன் சிறப்பு என்ன? பெண்கள் தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய மிக சரியான சுப நேரம் எது? அது மட்டுமின்றி ஆடிப்பெருக்கன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் மங்கள வாழ்வு அமைய தங்கம் தவிர்த்து வேறு எந்த 2 பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு அல்லது ஆடி 18ஆம் பெருக்கு என்ற பெயர்களில் கொண்டாடுகிறோம். இது மங்களகரமான நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவது, சுபகாரிய பேச்சுக்கள் துவங்குவது, புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றை செய்யலாம். ஆடிப்பெருக்கன்று செய்யும் காரியங்களின் பலன்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். அதனால் இந்த நாளில் திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டால் மாங்கல்ய பலம் கூடும், கணவரின் ஆயுள் நீடிக்கும். சரி, இப்போ ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் என்பது பெரும்பாலும் பருவமழை பெய்யும் காலமாகும். அதனால் நன்கு மழை பெய்து ஆறுகள் குளங்களில் நீர் பெருகி வர வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நீர் நிலையங்களை வழிபடும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மக்கள் நீர் நிலையங்களின் கரைகளில் ஒன்று கூடி படையலிட்டு நீர் நிலையங்களுக்கு நன்றி தெரிவித்து வழிபடும் சமூக ஒற்றுமையை வளர்க்கும் நாளாகவும் ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அதிலும் பஞ்சமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ளது. பஞ்சமி என்பது தீமைகளை அழித்து நன்மைகளையும் வெற்றியையும் தரும் வாராகி அன்னையை வழிபடுவதற்கு உரிய நாளாகும். அதேபோல் நட்சத்திரங்களில் 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் திருமணம், வளைகாப்பு நடத்துவதற்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, புதிய விஷயங்களை துவங்குவதற்கு ஏற்ற நாளாகும். தாலிக்கு பொன் உருக்குதல் போன்றவற்றிற்கும் சிறப்பான நாளாகும். இந்த சுபகாரியங்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஏற்ற ஆடிப்பெருக்கு நாளும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும். அதேபோல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் கடவுள் சிவபெருமான். சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருவதால் இந்த நாளில் சிவபெருமானையும் பைரவரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் அருகில் உள்ள நீர் நிலையங்களுக்கு சென்று பழங்கள், பல வகையான சாதங்கள் அல்லது நவதானியங்கள், இனிப்பு வகைகள் படைத்து வழிபட வேண்டும். காவேரி கரையில் வசிக்கும் மக்கள் காவேரி அன்னைக்கு சீர் செய்து வழிபடும் வழக்கமும் உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் பெருக வேண்டும் என்பதற்காக விரதமிருந்து தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமண வரமும் நல்ல கணவரும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு கைகளில் மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கன்று தாலிக்கயிறு மாற்ற நல்ல நேரம் மற்றும் பூஜை செய்து வழிபட நல்ல நேரம் பற்றி பார்க்கலாம். தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. ஆடிப்பெருக்கன்று தாலிக்கயிறு மாற்றும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ராகு காலம். அன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் இருப்பதால் அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் தாலிக்கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பிறகு வரும் சுப நேரத்தில், அதாவது 9:15 மணி முதல் 10:15 மணி வரை நல்ல நேரம். அந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம். பூஜை செய்து வழிபட நல்ல நேரம் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. பூஜை செய்து வழிபடுபவர்கள் காலை அல்லது மாலை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் தாலிக்கயிறு மாற்றுவது காலை நேரத்தில் மட்டுமே மாற்ற வேண்டும். ஆடி மாதத்தில் விதைத்தால் செழித்து வளரும் என்பதைப் போல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பெருகும். ஆடி 18இல் பெரும்பாலானோர் குண்டுமணி தங்கமாவது வாங்குவது வழக்கம். தங்கம் வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் உப்பு வாங்கி உங்கள் மங்களத்தை பெருக்குங்கள். இவற்றில் எல்லாவற்றிற்கும் விட உயர்ந்தது தானம் செய்வது. நாம் தானம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியம் ஆடிப்பெருக்கில் பல மடங்கு பெருகும். அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவருக்கு உணவு தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். இதனால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிதி பற்றாக்குறை இல்லா இன்ப வாழ்க்கை கிடைக்கும். இந்த ஆடிப்பெருக்கில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கட்டும். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.